குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்று 24/9/2025 புதன்கிழமை, புரட்டாசி மாதம் 8ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 4:19 வரை த்விதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 4:34 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று இரவு 9:07 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 4:19 வரை கௌலவம், பின்பு மாலை 5:14 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 4:34 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ சப்த கன்னியர்களை வழிபாடு செய்து வர மகிழ்ச்சி அதிகரிக்கும், இன்பங்கள் கூடும். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். ரத்தினம் பரிசோதனை செய்வதற்கு நல்ல நாள். கல்வி தொடர்பான பணிகளை தொடர சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 7:30 முதல் 9:14 வரை மேஷ லக்னம். 9:15 முதல் 11:17 வரை ரிஷப லக்னம். 11:18 முதல் 1:28 வரை மிதுன லக்னம். காலை 1:29 முதல் 3:37 வரை கடக லக்னம். 3:38 முதல் 5:38 வரை காலை சிம்ம லக்னம். 5:39 முதல் 7:43 வரை கன்னி லக்னம். 7:44 முதல் 9:48 வரை துலாம் லக்னம். காலை 9:49 முதல் 11:59 வரை விருச்சக லக்னம். மதியம் 12 முதல் 2:07 வரை தனுசு லக்னம். 2:08 முதல் மாலை 4:01 வரை மகர லக்னம். 4:02 முதல் 5:44 வரை கும்ப லக்னம். மாலை 5:45 முதல் இரவு 7:25 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாள் புதன்கிழமைக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உத்தியோகத்தில் வேலைக்கு செல்பவர்களுக்கு ஆதரவான ஒரு நாள். உங்களுடைய வேலைகள் எல்லாம் திருப்திகரமாகவே நடக்கும். ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தில் அதிபதியான செவ்வாய் பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மீனராசி அன்பர்களுக்கு தான் சந்திராஷ்டமமாக உங்களுடைய ராசி 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டிற்கு மெல்ல மெல்ல சந்திர பகவான் நகர்கிறார். நீங்கள் நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு சில நண்பர்களிடத்தில் ஆதரவு கிடைக்குங்க. எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாகவே நடக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் ஒரு அனுசரணையான போக்கு இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தீர்களேயானால் அதை நல்ல விதமாக முடித்து காட்ட வேண்டும் என்கிற மன உறுதித்தன்மை அதிகரிக்கும் மேஷராசி அன்பர்கள். ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நிலையினுடைய ஆதரவை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மூத்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளின் மூலம் ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்க வாய்ப்புண்டு. தவறிப்போன சில வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். குடும்ப விஷயங்களில் அதிகமாக உங்களுடைய பங்கீடு இருக்குங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்குண்டான விஷயங்கள் அதிக கவனம் செலுத்துறதும் ஒரு திருப்திகரமான சூழ்நிலையை கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சந்திர பகவான் வச்சுதான் உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள், மனம், செயல், சிந்தனை எல்லாமே அடங்கியிருக்கிறதாக அதை வைத்துதான் உங்களுக்கு பலன் சொல்லப்படும். சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடைய இணைவு வரும் பொழுது உங்களுக்குள் தைரியம் அதிகரிக்கும். மிக துணிச்சலாக சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். பூர்வீக சொத்துக்களுக்காக சில முக்கிய விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். எதிர்பார்த்த சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு மன நிறைவை தருங்க. வெளியிடங்கள்ல வேலைக்காக செல்லக்கூடியவர்களுக்கு ஆதரவு உண்டு. பணம், பட்டம், பதவி, கௌரவம், அந்தஸ்து உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் இன்றைய நாள் நடக்கும். இறை வழிபாடு செய்வது மிகுந்த ஒரு உன்னதத்தை கொடுக்கும். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரிய பகவானோடு சஞ்சாரம் செய்வதால் சூரிய நாராயணரை வழிபட்டால் கடன் தொல்லைகளில் இருந்து வெளி வருவீர்கள். அதே போல சத்ரு பகைவர்களிடமிருந்து வெளிவருவீர்கள். நோய் உபாதைகள், உடல் சங்கடங்கள், சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுபவர்களுக்கு இந்த சங்கடத்தில் இருந்து வெளிவரலாமாக ஸ்ரீ சூரிய நாராயணர் வழிபாடு செய்தால் உடல் உபாதைகள் நீங்கி மனநிலை சீராக உடல் குளுமை பெறும். எந்த விதமான பிரச்சனைகளும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. தடைகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க உங்களுக்கு தொந்தரவு செய்தவர்கள் விலகி போகலாம். வங்கி கடன் பற்றிய பய உணர்வுகள் கொஞ்சம் தலை தூக்கும். எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள், அது தானாக சரியாகிவிடும். வியாபாரத்தில் உற்சாகம் பிறக்கும். கடன் பற்றிய விஷயங்களில் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நாள். தீர்க்கமாக சிந்தியுங்கள், நிதானமாக சிந்தித்து முடிவெடுங்கள். அதுதான் உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களிலும் எச்சரிக்கை தேவை, கட்டுப்பாடு வேண்டும். மன கட்டுப்பாடு, என்ன கட்டுப்பாடு இருந்தால் உங்களால் நிச்சயம் ஒரு விஷயத்தை சாதித்து காட்ட முடியும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். படிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் படிப்படியாக குறையுங்க. குழந்தைகளுடைய படிப்புக்காக சில முக்கிய பணத்தை முதலீடு செய்ய நினைப்பீர்கள். விநாயகர் பெருமானை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு யாராவது ஒரு சிலரால் பிரச்சனைகள் இருப்பின் அந்த சங்கடங்கள் தீரும். எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். காலதாமதங்கள் இல்லாமல் வேலைகள் முகாந்திரமாக நல்ல பலனை பெற முடியும். பெரியவர்களுடைய ஆதரவு, மூதாதையர்களுடைய அருளாசை சித்திக்கும் நாள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தாய் மாமன் வழியில் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். நரம்பு சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை ஆலோசனை செய்ய வேண்டும். மருத்துவ வழிகாட்டுதலின்படி நடந்தால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்தால் நிதானமாக இருந்து உங்களுடைய செயல்பாடுகளில் கவனித்து செய்யும் பொழுது உற்சாகம் பிறக்கும். கடன் பற்றிய பிரச்சனைகளில் இருந்து வெளிவர சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான ராசி பலன். தீர்வுக்கே வர முடியாத பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான நாள். உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் தானாக வரும். எதிர்பாராத வகையில் நல்ல விஷயங்கள் தேடி வரும். முடிக்க முடியாமல் இருந்த சில பிரச்சனைகளை மாற்றொரு வழிமுறைகளை கொண்டு கையாளுவீர்கள். வழக்கு சார்ந்த சங்கடங்கள் தீரம். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். உங்களுடைய வருமானத்தில் ஏற்றத்தை காணக்கூடும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய பாவகத்தில் இருந்து 6ஆம் இடத்திற்கு வருகிறார். சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம்
இதுநாள் வரையில் இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது. கடன் பற்றிய பய உணர்வுகள் கொஞ்சம் தனியும் நாள். எதிர்பாராத வகையில் ஒரு சிலருடைய சந்திப்பு உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். தெரியாததை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். சாதிப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கும். தன்னம்பிக்கை உங்களுக்கு வியாபார ரீதியாக வளரும். எவ்வளவு பெரிய சங்கடங்களையும் சாதாரணமாக சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள். பேச்சாற்றல் கொண்டு வெல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொள்வீர்கள். வியாபார நுணுக்கத்தினுடைய போக்கு மக்கள் வாடிக்கையாளர்களுடைய குணத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய நடவடிக்கை அமைய போக்குது. அது மட்டுமல்ல, வருமானத்தை எப்படி பெருக்க வேண்டும், தன லாபத்தை எப்படி அடைவது, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை புரிந்து மற்றவர்களுக்கு மத்தியில் நீங்கள் கொடிக்கட்டி பறக்க போகிறீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அனுபவங்களும் உருவாக்கும். உங்களுடைய அனுபவ அறிவை கொண்டு இந்த நாள் ஜெயிக்க போகிறீர்கள். மாணவர்கள் படிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் களைந்து முன்னேற்றத்தை நோக்கிய ஏணிப்படி உங்களுக்கு உண்டு. பிறரையும் உயர்த்துவீர்கள், நீங்களும் உயர்வீர்கள். உங்களுடைய பேச்சு சம்பந்தமான விஷயங்கள் எல்லோரையும் வியக்க வைக்கும், ஆச்சரியத்தில் விழ வைக்கும். பெரிய பெரிய விஷயங்களை அறிந்தவர்கள் போல உங்களுடைய வார்த்தைகள் வாக்கு வெளிப்படும். பள்ளியில் உங்களுக்கு, கல்லூரிகளிலும் நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். பொருளாதாரங்களில் ஏற்றம் பெறுவீர்கள். தொழில் முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. பிள்ளைகளால நல்ல விஷயங்கள் நடக்கும். அடக்கமுள்ள குழந்தைகளாக, உங்களுக்கு ஆதரவான பிள்ளைகளாக இருக்க போகிறார்கள். வளர்ந்த பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய பலம். ஒரு வலது கை போல உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு இருக்கக்கூடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளை ஒரு சிலர் பேசி தீர்க்கலாம். மூதாதையர்கள் வழியில் வரக்கூடிய சொத்துக்களை அனுபவிப்பதற்கான யோகம் கிடைக்கும். தாய் தந்தையினுடைய ஆதரவை பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் உண்டு. திடீர் பொருளாதாரத்தில் வரவுகள் கிடைக்கும். பண பரிமாற்றங்களில் ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். கேட்டவருக்கு உதவி செய்வீர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. நிர்வாகத்தில் இருப்பவர்கள், உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடத்தில் ஒரு சில பொறுப்புகளை கொடுக்கலாமே தவிர எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து நீங்கள் சிக்கலில் சிக்காதீர்கள். ஆர்வமாக ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல், நல்ல சூழ்நிலைகள் அமையும். வியாபாரம், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள், அலுவலக உத்தியோக ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதனை நீங்கள் மிகச் சரியாக கொண்டு சென்றால் பல பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கான நாளாக இருக்கிறது. மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். பல சங்கடங்கள் அகலும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கலாம். உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த ஒரு சில நபருடைய ஆதரவு பிறக்கும். வியாபாரத்தில் நுணுக்கத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். சிந்தனைகள் மாறுபடலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பகை உணர்வுகள் இருக்கக்கூடாது. யாரையும் எதிரியாக எண்ணாதீர்கள். உங்களுக்கு எதிராக இருப்பவர்களை ஒருபோதும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்களிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. ஆவணங்கள், கோப்புகள் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். இந்த நாள் இறை வழிபாடு செய்தால் ஒரு சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வேலை வாய்ப்புகள் உயரும். கொடுக்கப்பட்ட வேலையை மிக சரியாக குறித்த நேரத்திற்குள் கொடுத்து முடிப்பீர்கள். இதனால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையாக நீங்களே உணர்வீர்கள். நம்பிக்கை அதிகரிக்கும். வேலையில் உங்களுக்கு இதுநாள் வரையில் கொடுக்கப்படாத சில பொறுப்புகள், வாய்ப்புகள் கொடுக்கப்படும். கூர்மையாக புரிந்து ஒவ்வொரு நிலையை உணர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு லாபங்கள் மேம்படும். உங்களுடைய செயல்கள் உங்களுக்கே திருப்திகரமாக அமைய போகிறது. வீட்டில் குழந்தைகளிடத்தில் மிக மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். பிள்ளைகளுக்காக இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு அதிகரிக்கலாம். சிந்தனைகள் எப்பொழுதும் வீடு பற்றி அதிகமாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் உங்கள் துணைவியோடு மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். வெளிப்படை தன்மை இருக்கும். மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்வீர்கள். ஆசையாய் சில பொருட்களை வாங்கி கொடுப்பதால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். உங்கள் துணைவரிடத்தில் அன்பு மிகும். பாசம் பெருக்கும். நெருக்கத்துடன் இருப்பீர்கள். உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயங்களை மிக சரியாக முடித்து காட்டுவீர்கள். மிதுன ராசி அன்பர்கள், புதன்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். சங்கல்பம் செய்வதால் அநேக கோடி பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக அமையும். எதிர்பார்த்தபடி பலதரப்பட்ட மக்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உங்கள் வேலையில் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வீர்கள். ஒத்துழைக்காதவர்கள் கூட தானாக வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். மக்கள் வரத்து அதிகரிக்கும்.
மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் பெருகும். மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம் மிகுதியாகும். ஒதுக்கி வைத்த பாடங்களை கூட முன்னெடுத்து படிப்பீர்கள். எது சிரமம் என்று ஒதுங்கினீர்களோ அந்த ஒதுக்கல் பட்ட விஷயங்களை முன்னெடுத்து படிப்பீர்கள். மிக எளிமையாக இருக்கும். கடினமான விஷயங்கள் உங்களுக்கு சாதாரணமாக அமையும். உடல் பலம் படும், தோற்றத்தில் பொலிவு இருக்கும், முக அழகு உண்டாக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் இருக்கும். காரசாரமான உணவுகளை எடுத்துக்கொள்வீர்கள். எப்பொழுதும் சாத்வீகமான உணவுகளை உண்ணக்கூடியவர்கள் நீங்கள். எளிமையும் பொறுமையும் உங்கள் குணமாக இருக்கும். நல்ல சாதுரியம் இருக்கும். மனதில் நிம்மதியும் சந்தோஷம் அதிகரிக்கும். பிறருடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டிய நாள். வியாபார போக்கை உணர்ந்து கொள்வீர்கள். வீட்டில் பெரியவர்கள், தாய் தந்தையருடைய ஆசை பரிபூரணமாக கிடைக்கும். அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் நீங்கள். உடன் பிறந்தவர்களோடு சில இடங்களுக்கு வெளியே செல்வீர்கள். அது மட்டுமல்ல, இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் எந்த இடர்பாடுகளும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தம்பதிகளுக்கிடையே கொடுத்து வைக்கப்பட்ட சில பொருட்களினுடைய நிலை இப்பொழுது மறுமடங்காக்கும். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். வீடு கட்டுவதற்கான பணம் கைக்கு கிடைக்கலாம். சொத்து சுகத்தோடு சுகபோகத்தோடு இந்த நாளை நகர்த்துவீர்கள். எண்ணங்கள் உங்களுக்கு தெளிவடையும். தைரியம் அதிகரிக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்கிற மனப்பக்குவம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு இன்னும் அதிகமான பலன்கள் நீங்கள் பெற விரும்பினால் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களையும், அம்சம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது, பாக்கியம் எப்படி இருக்கிறது, அதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வருங்காலம் பற்றிய கேள்விகளுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை எழுதி அதற்கான பதிலை நாளைய வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆரோக்கியத்திற்கு குறைவு இருக்காது. செல்வ வளம், வருமானம் இரட்டிப்பாகும். பண வருமானத்தை அதிகப்படுத்துவதால் உங்களுக்குள் குதூகலம், மகிழ்ச்சி பெருகும். ஆகவே இந்த நாள் மிதுனராசி அன்பர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். உங்களுடைய பெருமை புகழ் பேசக்கூடிய நிலையாகத்தான் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. தைரியமாக இருப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறருடைய கருத்துக்களுக்கு ஏற்ப செயல்படுவீர்கள். மதிப்பளித்து நடக்க வேண்டும். வண்டி வாகனங்களினால் ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு நிலை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். மனதில் மிகுந்த சந்தோஷமும் உற்சாகமும் இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு கைக்கு உண்டு. வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். இந்த நாள் உங்களுக்கு சகல விதமான நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். திட்டமிட்ட வேலைகளில் ஒரு சில மாற்றங்கள் வரலாம். வியாபாரத்தில் புதிய போக்கை நீங்கள் அறிவீர்கள். தெரியாததை தெரிந்து கொண்டு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என்கிற எண்ணங்கள் அதிகமாக உண்டு. உங்களுடைய அதிபதியான சந்திர பகவான் 3 to 4 இடத்திற்கு பெயர்க்கிறார். ஆக வீடு மன நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இடமிருந்தால் வீட்டை கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் உருவாகும். வீட்டிற்குன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். தைரியமாக இருக்கக்கூடும். எந்த காரியத்தை எப்படி செய்தால் நடக்கும் என்கிற சூக்ஷ்மத்தை உணர்ந்தவர்களாக இருப்பீர்கள். கடகராசி என்பர்கள் எப்பொழுதும் உண்மைக்கு துணை இருப்பீர்கள். உழைப்பே உங்களுக்கு உயர்வு தரும். உழைப்பிற்கான சிகரம் என்று சொன்னால் அது நீங்கள்தான். எல்லோரையும் வாழ வைப்பீர்கள். தாய்மை குணம் பொதுவாக உண்டு. கருணை என்றால் நீங்கள் தான். கருணைக்கு பாத்திரமானவர்கள் கடகராசி என்பர்கள். யார் எதை கேட்டாலும் வந்து செய்து விடுவீர்கள். தனக்கென இல்லாமல் பிறருக்காக ஓடி ஓடி உழைத்து ஓடாக தேயக்கூடியவர்கள் கடகராசி என்பர்கள். உங்களுடைய செயல்கள் எதிர்பார்த்தபடி நல்ல மகிழ்ச்சியான நிலையை கொடுக்க போகிறது. மாணவர்களுக்கு படிப்பில் உத்வேகம் இருக்கும். எதை நினைக்கிறீர்களோ அந்த வேலையை சாதுரியமாக முடிப்பீர்கள். தைரியம் வளர்க்கும். விளையாட்டுகளில் வீரத்தை வெளிப்படுத்துவீர்கள். விளையாட்டு சாதனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய பொருட்களுடைய தேடல்கள் அதிகரிக்கலாம். அது மட்டுமல்ல, 2ஆம் வீடு கேது பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமாக இருப்பதால் மருத்துவத் துறைகளில் பயணிப்பவர்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டு. நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏதுவாக அமையும். ஞானம் உண்டு. திறமையாக பேசுவீர்கள். பேசியே சம்பாதிப்பீர்கள். பேச்சாற்றல் அதிகரிக்கும். கனிவு இருக்கும். பணிவு இருக்கும். சாதுரியமாக யாரிடத்தில் எதை பேசினால் வேலைகள் நடக்கும் என்கிற சூக்ஷமத்தை உங்களுடைய வியாபார ரீதியாக பயன்படுத்துவீர்கள். எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தம்பதியர்களுக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும். நெருக்கம் இருக்கும். அன்பு பாசத்தோடு இருப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். வருமானம் பற்றிய பய உணர்வுகள் கொஞ்சம் தனியும். நோய் பயங்கள், தேவையற்ற மன பயங்கள் நீங்கும் நாள். எதையுமே முன்னெடுத்து செல்வீர்கள். உங்களுடைய துணைவருக்காக முன்னின்று சில விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். அதே போல குழந்தைகளுடைய தேவைக்காக அரும்பாடு படக்கூடியவர்கள் நீங்கள். அவர்களை நல்ல விதமாக அவர்களுடைய
மனம் கனிந்து அவர்களுடைய மனம் ஆசைப்படும்படியாக அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்தினுடைய தூண் என்றால் அது கடகராசி அன்பர்களே. எப்பொழுதும் சதா சர்வமும் உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். அல்லும் பகலும் பாராது குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்களாக உங்களுடைய உழைப்பு எந்த நாளும் வீண் போகாது. எந்த விதமான தலைகணமும் இல்லாமல், தற்பெருமை இல்லாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் திறமையாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இடர்கள் களையும். மன அமைப்பு நிம்மதி அடையும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவியாகவும் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கும் நீங்கள் மிக பெரும்பான்மையான விஷயங்களை செய்வீர்கள். எதிர்காலத்திற்காக முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வீட்டை எப்படியாவது கட்டிவிட வேண்டும் என்கிற எண்ணம், குறிக்கோள், லட்சியம் உங்களிடம் வெளிப்படும். வெளியூர் பயணங்களினால் அலைச்சல்கள் ஏற்படலாம். அக்கம் பக்கம் நபர்களிடம் ஆதரவுகள் ஏற்படும். சக நபர்களிடத்தில் போட்டிகள் இருந்தாலும் அது பொறாமையாக மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். எல்லோரையும் அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். உடல்நலம் நன்றாக இருக்கும். தைரியமாக இருப்பீர்கள். எதையும் பார்த்து கொள்ளலாம் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் அதிகரிக்கும். மாற்று கருத்துக்கள் ஏதுமிராமல் கொடுக்கப்பட்ட வேலைகளை உண்மையாக உணர்ந்து உழைப்பை அதிகமாக நம்பி உயர்வை ஏற்படும் என்கிற லட்சியத்தோடு போகக்கூடியவர்கள் நீங்கள். வண்டி வாகன பயணங்களினால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய தொழிலில் அதனை முன்னெடுத்து செல்வீர்கள். வியாபாரம், பங்குச்சந்தை, வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரத்தை தரும். இந்த நாள் உண்மையிலேயே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது. எதற்கும் கவலை வேண்டாம். எடுத்த காரியங்களில் வெற்றி உங்களுக்கே. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். திட்டமிட்ட வேலைகள் நடக்கும். எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதை சாதுரியமாக முடிப்பீர்கள். மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். ரகசியத்தை காப்பீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். எதையும் நேர்மறையான எண்ணத்தோடு சந்திப்பீர்கள். எதிர்கால காலத்தினுடைய எண்ணங்கள் கைகூடி வரும். கருத்துக்கள் வந்து சேரும். புகழ் பெறுவீர்கள். கௌரவம் உண்டாகும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். 2ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு புதன் பகவானோடு இணைந்திருக்கிறார். படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் போட்டிகள் கொஞ்சம் சந்திக்க வேண்டியிருக்கும். அரசு வேலைகளில் கவனம் தேவை. வெளியூர்களுக்கு செல்பவர்கள் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். நேர்மறை எண்ணங்கள் இந்த நாள் நிறையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். வீட்டினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழி கிடைக்குங்க. பொருளாதாரத்தை ஏற்றம் பெறுவதற்கான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். இறை வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை தரும். தெய்வ வழிபாடுகளில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும். விரையாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம். கடன்களை சீக்கிரம் அடைப்பதற்கான ஆலோசனைகள் கிடைக்கும். செவ்வாய் பகவான் அங்காரகன். அவருக்குண்டான அதிதேவதை ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள். மலை சார்ந்த கோவிலுக்கு அவ்வப்போது செல்வதாலும், மலை சம்பந்தப்பட்ட கோவிலில் நீங்கள் உபகாரங்கள் செய்வதும், ஆன்மீக ஆலய தொடர்புடைய உழவார பணிகளை செய்தாலும், கோவிலுக்கு தேவையான தர்ம காரியங்களில் ஈடுபட்டாலும் உங்களுடைய வளர்ச்சி குன்று போல உயரும். குன்று இருக்கும் இடம் குமரன் இருக்கும் இடம் ஆக குமரனை வழிபட்டால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உயரிய நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படும் நாள். திட்டமிட்ட காரியங்களில் சின்ன சின்ன மாற்றொரு வழிமுறைகளை ஆராய்வீர்கள். சொத்துக்களை விற்பது வாங்குவதில் லாபகரமான சூழ்நிலைகள் அமையும். புதிய மின்சார பொருட்களை வாங்குவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். பணி உயர்வு கிடைக்கும். வேலையில் நல்ல விறுவிறுப்பு அடையும். தைரியமிக்கவர்களாக இருப்பீர்கள். அதிகாலை பொழுது உங்களுடைய வேலையை கவனிக்க வேண்டிய நாள். எப்பொழுதுமே தினம்தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்யுங்க பாருங்கள். அதற்கான நல்ல பலன் கிடைக்கும். கேட்ட வரம் கிடைக்கும். எதிர்காலம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். எந்த ஆபத்துகளோ விபத்துகள் உங்களிடம் நெருங்காமல் இருக்க, நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியம் நிறைந்த வாழ்வினை பெற உங்களுடைய குல தெய்வ வழிபாடு அநேக கோட்டி கோட்டி லாபத்தை பெற்றுக் கொடுக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். மாற்றொரு வழிமுறைகளை ஆராய்வீர்கள். பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்கள் துணைவருக்கு மிக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. விரையாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு செவ்வாய். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இருக்கும். பொருட்களை வாங்குவீர்கள். ஒரு சில பொருட்களை விற்பீர்கள். இப்படி பொருட்களை வாங்குவது விற்பதுமாக இருக்கக்கூடிய வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். பழைய பொருட்களை மாற்றி புதிய பொருட்களை வாங்குவீர்கள். அடகு வைத்த பொருட்கள் வீடு வந்து சேரும். தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்கு நல்ல பதில் கிடைக்கும். பலன் உண்டாக்கும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். தேடல்கள் அதிகரிக்கும். தெரியாததை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள்.
மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம் பிறக்கும். அடுத்தடுத்த நிலைக்கு மேற்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உயர்ந்த நிலையை அடைய போகிறீர்கள். பொருளாதாரங்களில் ஏற்றம் பிறப்பதால் வீட்டிற்கு தேவையான முக்கிய விஷயங்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய பொருட்களை வாங்குவதால் பிள்ளைகளுடனான உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். மனதில் அமைதி இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தெய்வ வழிபாட்டின் மூலம் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். உடல்நலம் அதிகரிக்கும். பக்தி மேம்படும் நாள். வேலை தொடர்பாக சில உதவிகள் கிடைக்கும். மருத்துவர்கள் உங்களை நாடி வரலாம். ஆரோக்கியம் நிறைந்த நாளாக இருக்கும். விடுபட்ட காரியத்தை மிக மிக தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாகவே உண்டு. ராசிக்கான அமைப்புப்படி உடல் ஆரோக்கியம் மேம்படும். தன லாபம் கிடைக்கும். வருமானம் கிடைக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு என்று ஒரு தனி அந்தஸ்து கிடைக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவு உண்டு. தொழில் வியாபாரங்களில் வெற்றி நிச்சயம். வேலையாட்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு சித்திக்கும். இந்த நாள் ஏற்றங்களை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. பெரியவர்களுடைய நல் ஆசை. உங்களுக்கு சொத்துக்களில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் தீரும். வம்பு வழக்குகள் அகலும். பூர்வீகத்தில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் மேம்படும் நாள். தெய்வ அனுகிரகம் உண்டு. குரு கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு வெற்றி நடை போடுங்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் நாள். எதிர்பார்த்தபடி ஒரு சில நன்மைகள் உங்களிடம் வந்து சேரும். தெய்வ அனுகிரகம் உண்டு. தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். எதையும் அதிகம் எதிர்பார்க்காதீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சாதகமான நாளாக அமையும். பக்தி மேம்படும் நாள். எதிர்பார்த்த தன பிராப்தி நிச்சயம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று ஆரோக்கியத்தில் மேம்படும் நாள். லாபாதிபதியான சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். உங்களுடைய உடலும் மனமும் சந்தோஷமாக இருக்கும். ஆரோக்கியமான நிலை ஏற்படும். வருமானம் கிடைக்கும். கொடுத்த வாக்கை மிகச் சரியாக கடைபிடிப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். எப்பொழுதும் நல்ல சிந்தனைகள் இருக்கும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கூடவே இருக்கிறது. தெய்வ பலம் தேக பலம் நன்றாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் முயற்சிகளில் வெற்றி உண்டு. தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலை நன்றாக ஆராய்ந்து செய்ய முற்படுவீர்கள். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இடர்கள் களைவீர்கள். உங்களுக்கு தடையாக இருந்த விஷயங்களை தாண்டி முன்னேறுவீர்கள். தடை கற்களை படிக்கற்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களிடம் வெளிப்படும். தன்னம்பிக்கை மிகவும் திருப்தியாக ஒவ்வொரு வேலைகளையும் குடும்பத்திற்கு தேவையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். நல்ல லாபத்தை கொடுப்பீர்கள். தன விருத்தி தன பிராப்தி உண்டு. பிராப்தமஸ்து என்பார்கள். நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் கன்னிராசி அன்பர்கள். என்னென்ன காரியங்கள் செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற சூக்ஷமத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள். தேக பலம் தெய்வ பலம் கூடும். ஆன்ம சக்தி அதிகரிக்கும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்திற்குண்டான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது. சுப விசேஷங்களுக்கான முன்னெடுத்து செல்வீர்கள். தன பிராப்தி உண்டு. வருமானத்திற்குண்டான வேலைகள் கைகூடி வரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் அகலும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். விவசாய பணிகள் மேம்படும். தன வரவு அதிகரிப்பதால் சேமிக்க நினைப்பீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வியாபார போக்கு திருப்தியை தரும். ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை புதிய செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வீர்கள். தனம் தானியம் பசுபதி புத்திர லாபம் என்பார்கள். அத்தனை விதமான சொத்துக்களும் உங்களிடம் வந்து சேரும். உடல் நலம் மேம்படும். ஆரோக்கியமான நிலை இருக்கும். வியாபாரத்தை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். உங்கள் துணைவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அடகு வைத்த பொருட்கள் வீடு வந்து சேரலாம். புதிய பொருட்களினால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள். தன வரவுகள் திருப்திகரமாக அமையும். இந்த நாள் வளர்ச்சியை நோக்கி அடுத்தடுத்த படியாக முன்னேறி கொண்டே செல்வீர்கள். வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தன விருத்தி ஏற்படும். புதிய வாய்ப்புகள் வரும். கொடுத்த பொருள் மீண்டும் கைக்கு வரும். விடுபட்ட காரியத்தை முடிப்பீர்கள். சாதுரியமாக உங்களுடைய காரியத்தை சக்சஸ் செய்வதற்கான வெற்றிக்குரிய நாளாக அமைகிறது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நோக்கிய பயணம். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். தைரியம் உண்டாக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வருமானம் பிறக்கும். கைக்கு தேவையானபடி உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். அஸ்தம் என்பது கை என்று பொருள். பிறருக்கு உதவுவீர்கள். குடும்பத்தை ஏற்றத்தை காண செய்வீர்கள். பழைய கடன் சம்பந்தமான முழுமையான பிரச்சனைகள் தீர்வதற்கான
சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அழகு கூடும், மனதில் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், திருப்திகரமான நாளாக அமையும். உங்களுடைய வாழ்க்கை அழகாகும். வளர்ச்சியை நோக்கிய பயணங்கள் உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உத்தியோக வேலையில் வாய்ப்புகள் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று பொறுப்புகள் கொஞ்சம் கூடும். மற்றவர்களுடைய வேலையை கவனிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். பணி நிமித்தமாக வெளியூர்களுக்கு செல்வீர்கள். அந்த காரியத்தை நல்லவிதமாக முடிக்க வேண்டுமே என்கிற எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். பய உணர்வுகள் அற்று வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். எதிர்பாராத பயண செலவுகள் கூட உண்டாகலாம். ஒரு சிலருக்கு நெருக்கடிகள் ஏற்படலாம். கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்துங்கள். வீண் செலவுகள் செய்ய வேண்டாம். தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய காரியத்தை திட்டமிட்டு வைப்பது நல்லது. கூடுமான பொருளாதாரம் கிடைக்க அதிக உழைப்பு தேவை. பழைய பிரச்சனைகளை பற்றி எண்ண வேண்டாம். நீங்கள் ஓடக்கூடியவர்கள், அதிகமாக உழைக்கக்கூடிய தன்னம்பிக்கையாளர்கள். சோர்வுகள் இருந்தாலும் அதனை ஓரமாக வைத்துவிட்டு இந்த நாளுக்கான வேலைகள் என்ன, தேவைகள் என்ன என்பதை அதை மட்டுமே நோக்கி நீங்கள் குதிரை போல சவாரி செய்ய வேண்டும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மதிமமான விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவிற்கு லாபத்தை தரும். மோசம் என்று சொல்ல முடியாது, உயர்வு என்று சொல்ல முடியாது. ஒரு நடுத்தரமான நிலை இருக்கும். நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். வருமானம் வரும் வரையில் பொறுமை அவசியம். மாற்றொரு வழிமுறைகளை கண்டு பிரச்சனைகளை தீர்க்க முற்படுவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை உணர்ந்து செயல்பட்டால் நல்லது. யாரை பார்த்தும் எதையும் செய்யாதீர்கள். உங்கள் மனதிற்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை மட்டுமே செய்யுங்கள். எதிலும் நேர்மறை சிந்தனையாக இருப்பது நல்லது. பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ் என்று சொல்லுங்கள். அவ்வப்போது ஆல் இஸ் வெல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் நல்லது. நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு நல்லதே நடக்கும், நன்மையாக இருக்கிறது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்கிற இந்த பிரபஞ்சத்திற்குண்டான வார்த்தைகளை, நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தினால் நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். காரசாரமான உணவுகளை, மசாலா, எண்ணெய் கலந்த பொருட்களை தவிர்க்க வேண்டிய நாள். வியாபாரத்தினுடைய போக்கு உங்களுக்கு ஒரு சில நேரம் சங்கடமாக இருந்தாலும் அதனை பொறுமையாக கையாள வேண்டும். சிக்கல்களை எப்படி நீங்கள் சீக்கிரமாக நிவர்த்தி செய்வது என்கிற எண்ணங்கள் உண்டாகும். கடன் சம்பந்தமான விஷயங்களை சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்ல வேண்டும். வீட்டு கடன், வண்டி வாகன கடன்கள் எதுவாக இருந்து உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுத்தினால் அதனை சுமூகமாக நிவர்த்தி செய்ய முற்படுங்கள். கோபமாகாது. எதிலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். எந்த அளவிற்கு பொறுமையாக இருக்கிறீர்களோ அதுதான் நல்லது. இந்த நாள் கல்லுப்பிட்டு நீங்கள் தண்ணீரில் குளிப்பது நல்லது. அவ்வப்போது நேரம் கிடைக்கும் பொழுது இறை நாமத்தை உச்சரியுங்கள். பிறரிடத்தில் அதிகம் பேச வேண்டாம். மௌனமாக இருங்கள். அமைதியாக இருந்தால் உங்களுடைய பிரச்சனைக்கு பிரபஞ்சமே பதில் கொடுக்கும். நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். கோப உணர்வு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். தம்பதியர்களிடையே அனுசரித்து இருக்க வேண்டிய நாள். முடிந்த வரையில், கூடுமான வரையில் இறை வழிபாடு செய்வது, ஆன்மீக எண்ணத்தை வளர்த்துக் கொள்வதால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நல்லது. நவராத்திரி நடக்கிறது. ஆக அம்பிகை வழிபாடு, துர்கையம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு பல நன்மையை தரும். ஓம் தும் துர்கை நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் சிறப்பு. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். பல நன்மைகள் பெறக்கூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதி பிறக்கும். வருமானத்தை சீரான போக்கு கொண்டு வருவீர்கள். மதிமமான பலன்கள் உண்டு. அதிலேயே திருப்தியாக இருக்க வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்கள் யார் எந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு இடர்கள் ஏற்படுத்தினாலும் அதனை பெரிதுபடுத்தாமல் தெய்வ பக்தி உணர்வோடு இருங்கள். தெய்வ நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள். அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். கடன் சம்பந்தமான விஷயங்களில் புரிதல் ஏற்படும். இந்த நாள் தெய்வ அனுகிரகத்தோடு உங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமைய பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன். இன்று தைரியமாக இருக்க வேண்டிய நாள். சந்திர பகவான் உங்களுக்கு மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது வீட்டில். மனக்குழப்பங்கள் இருக்கும். இனம் புரியாத சங்கடங்கள் ஏற்படும். மிக தெளிவாக இருந்தாலும் இந்த நாள் திட்டமிட்டு செய்வது நல்லது. எதையும் தெரிந்திருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சோதனை செய்து செய்யுங்கள். தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டாம். தான் என்கிற எண்ணங்கள் அமையக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். மற்றவர்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதை காட்டிலும் உங்களுக்கு என்ன இருக்கிறது, நீங்கள் யார் என்பதை உணருங்கள். முதலில் தனக்கென உள்ளதை மட்டுமே யோசித்து வழி நடப்பது உங்களுடைய ராசிக்கு நல்லது. காலபுருஷ தத்துவப்படி அஷ்டம ராசி 8ஆம் ராசி விருச்சிக ராசி.
மிகுந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான ராசி எனலாம். கோபத்திற்கு குறைவு இருக்காது. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். இடம், வீடு, மனை, நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில நேரம் விரயங்கள் வரலாம். அதிபதி செவ்வாய் பகவான் மறைவில் இருக்கிறார். சகோதர சகோதரிகளிடத்தில் சிறு சிறு வருத்தங்கள் வரலாம். பிரச்சனைகள் ஏற்படும். உடலில் ஒருவிதமான அசதிகள், அசௌகரியங்கள் இருக்கும். தெம்பு தைரியமாக இருக்க வேண்டிய நாள். புதிய முதலீடு, வங்கி சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். அக்ரிமெண்ட் சார்ந்த ஒப்புதல், ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய விஷயங்களை செய்வதற்கு ஏற்புடையது அல்ல. கூடுமான வரையில் ஆடம்பர விஷயங்களை தவிர்க்க வேண்டும். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆன்மீகத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல உயர்வை தரும். கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்க இறை வழிபாடு, பக்தியை மேற்கொள்வது நல்லது. முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக அற்புதத்தை தரும். பழனி ஆண்டவர் ஸ்ரீ முருகப்பெருமானை, ராஜ அலங்கார முருகனை நீங்கள் தினம் தினம் வழிபட, சித்தர் பெருமான்களுடைய வழிபாடு நல்ல சௌக்கியத்தை கொடுக்கும். சங்கடங்கள் மறையச் செய்யும். உடல் உபாதைகள் தீர இறை வழிபாடு நல்லது. அதே போல முருகப்பெருமானுடைய அருள் மந்திரத்தை வீட்டில் பாராயணம் செய்யலாம். எல்லா பிணிகளும் எங்களை கண்டால் நில்லாது ஓட நீ எங்களுக்கு அருள்வாய் முருகா என்று வழிபட எந்த பிணிகளும் உங்களிடம் நெருங்காமல் விலகி ஓடிவிடும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். தனக்கு பணம் வேண்டும் என்கிற கோணத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். எந்த இடத்தில் முதலீடு செய்கிறீர்களோ அதே இடத்திலேயே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிறரை நம்பி யாரையிடத்திலும் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். பிறரிடத்தில் பொருட்களை கொடுக்காதீர்கள். புதிய வங்கி சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாதீர்கள். ஆடம்பரத்தை குறைக்க வேண்டும். உங்கள் மனதுக்கு சரிப்படாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். பொருளாதாரத்தை ஏற்றம் பெறுவதற்கு சில நாட்கள் ஆகும். கிரகங்கள் மாறும் வரையில், சந்திர பகவான் நகரும் வரையில் குடும்ப நபர்களிடத்தில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். எண்ணப்போக்கு சீராக இருக்காது. அவ்வப்போது கோப உணர்வுகள், எரிச்சல் அதிகரிக்கலாம். கூடுமான வரையில் தியானம், யோகாசனங்கள் செய்வது, நேரம் கிடைக்கும் பொழுது உடற்பயிற்சி செய்தால் நவகிரக தோஷங்களில் இருந்து மீண்டு விடலாம். வேலை வியாபாரத்தில் கவனித்திருக்க வேண்டும். வர்த்தக துறைகளில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கூடுமான வரையில் அமைதியாக இருப்பது நல்லது. வண்டி வாகன பயணங்களினால் அலைச்சல்கள் ஏற்படலாம். வேலைகள் திட்டமிட்டு வைத்திருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் யானைக்கு மடிசறுக்கும் என்பது போலத்தான் இறக்கம். ஆக எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள். கூடுமான வரையில் சுருங்க இருப்பது நல்லது. பெரிதாக எதையும் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு ஏமாறுவதை காட்டிலும் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ் என்பார்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய வார்த்தைக்கு இணங்க கீதாச்சாரத்தில் உள்ளது போல, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்கிற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்வது, அவ்வப்போது தெய்வ வார்த்தைகளில் ஸ்ரீராம மந்திரத்தை பாராயணத்தை செய்வது அநேக கோடி லாபத்தை கொடுக்கும். அதிருஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அசதிகள் இறக்கம். உடல் உபாதைகள் ஏற்படலாம். பெரியவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். யாரையும் அலட்சியம் செய்யாதீர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உடல்நலம் சார்ந்த செயல்பாடுகளில் நல்ல உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளியிட உணவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். சுகம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். கேட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வமற்ற தன்மை இருக்கும். ஈடுபாடு காணப்படாது. வேலைக்கு செல்பவர்கள் வண்டியில் பொறுமையாக பயணிக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் இன்று. பிற மொழி பேசுபவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பிற விஷயங்களை அறிந்து கொள்வதில் அதிக ஆர்வங்கள் உண்டாகலாம். எது ஆதாயமாக இருக்கிறதோ அதில் மட்டுமே உங்களுடைய கவனம் செல்லும். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் நல்லதொரு வளர்ச்சி, உயர்வு ஏற்படும். சக நபர்களுடைய, நண்பர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வியாபார போக்கு உண்டாகும். ரகசியமான சில செயல்கள் மூலம் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரலாம். உங்களோட வேலை செய்யக்கூடியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை எதிர்பார்த்தபடி நல்ல நிலைக்கு கொண்டு வருவீர்கள். லாபகரமான அமைப்பு உண்டு. எதிர்பார்த்த காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். உடன்பிறப்புகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமைகிறது. ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு சந்தோஷத்தையே கொடுக்கும். ஆதரவு மிகுதியாகும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே இருக்கும். கொடுத்த பொருட்களினால் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். வேலை வியாபாரங்களில் மிகுந்த ஸ்ரத்தை எடுத்துக் கொள்வீர்கள். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றங்கள் பிறக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அகலும். தேகபலம், தெய்வ பலம் கூடும். தனுசு ராசி அன்பர்களே, கடந்த வாரங்களில், கடந்த நாட்களில் இருந்த மன கஷ்டங்கள் தீரும்.
எப்பொழுதும் உங்களுடைய வேலையை திருப்திகரமாக நடத்துவீர்கள். ராசிக்கு அஷ்டமாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில். ஆக எதை செய்தாலும் வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனித்து செய்வதே நல்லது. கடகராசி அதிபதி தான் சந்திர பகவான், அவர் உங்களுக்கு லாபத்தில். எப்பொழுதும் வீடு மனை நிலம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருங்கள். லாபத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்வீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் எதிர்பார்த்த நல்ல சூழ்நிலைகள் அமையும். ஒருமித்த கருத்து உருவாக்கும். தெய்வ பலம் தேக பலம் கூடும். ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வருமானத்திற்குண்டான விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்வீர்கள். பிறருடைய ஆதரவு நன்மையை தரும். பொருளாதார ஏற்றம் பிறக்கும். கையில் பணப்புழக்கம் உண்டாக்கும். கடனை நீங்கள் திருப்பி செலுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். வர்த்தகம் மற்றும் பங்கு சந்தைகளில் சரியான நபரை தேர்ந்தெடுத்து ஆலோசனைகளை கேட்க வேண்டும். நிபுணர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மாணவர்கள் படிப்பில் உற்சாகமாக இருப்பீர்கள். குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு சம சப்தம பார்வையாக இருப்பதால் குரு கடாட்சம் உண்டு. அவரே உங்களுக்கு அதிபதி. உங்களுடைய சுகஸ்தானத்தின் அதிபதியும் குரு பகவானாக இருப்பதால் பெரியவர்களுடைய வார்த்தைகளை மதித்து நடக்க வேண்டும். உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உடற்பயிற்சி செய்தால் நவகிரக தோஷங்கள் நீங்கும். கூடுமான வரையில் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய நல்ல குணத்திற்கும் மனத்திற்கும் எந்த தீங்கும் கெடுதலும் ஏற்படாது. நல்லதே நடக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். அபிவிருத்தி ஏற்படும் நாள். ஆனந்தமாக இந்த நாளை கழிப்பீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும். மன அமைதி உண்டாக்கும். சந்தோஷம் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் விலகும். எதிர்பார்த்த காரிய அனுகூலமாக்கும். தெய்வ பலம் கூடும். தொழில் விருத்தி வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். வருமானம் கிடைக்கும். தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பெரியவர்களுடைய ஆதரவு சித்திக்கும். தொழில் வியாபாரம் நல்லவிதமாக நடந்து மென்மேலும் லாபம் கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். மருத்துவத்துறைகளில் சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். பணிகளில் உங்களுக்கு உயர்வு ஏற்படும். மற்ற நபர்களுடைய உத்தியோகத்தில் ஆதரவுகள் கிடைக்கும். தேக பலம் தெய்வ பலம் கூடும். உடற்பயிற்சி செய்வதால் கிரக தோஷங்கள் நீங்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை உணர்ந்து செய்ய வேண்டிய நாள். வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானோடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம். தொழில் நிமித்தமாக புதிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். இறக்குமதி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தெய்வ அனுகூலம் உண்டு. வேலும் மயிலும் துணை என வழிபடுவது உகந்தது. உங்களுடைய 10ஆம் வீட்டில் சந்திர பகவான் களத்திர ஸ்தானாதிபதியோடு லாபத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் 10இல் இருப்பதால் வேலை வியாபாரங்கள் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். வீட்டிற்கு உறவுகளுடைய வருகை அதிகரிக்கும். சுகபோக வாழ்வினை பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். எண்ணத்தில் போக்கு திருப்திகள் உண்டாகும். ஒரு சில நேரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் மன ரீதியாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் ஆகலாம். உயர்ந்த நிலைக்கு வர முயற்சிகள் நடக்கும். வேலையை அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு முன்னெடுத்து செல்வீர்கள். கௌரவம் உண்டாக்கும். தலைமை பதவிகள் வந்து சேரும். பொறுப்புகள் கைகூடி வரும். உங்களுடைய பண்பு உயர்ந்ததாக அமையும். நல்ல குணம் நல்ல பண்பு இவை காரணமாக உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பேர் புகழ் பாராட்டு அதிகரிக்கும். உயரிய விருதுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். சமூக சூழ்நிலைகள் சார்ந்ததாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் நன்மதிப்பு அதிகரிக்கும். எல்லோருடைய வரவேற்பு பாராட்டுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தன வரவுகள் அதிகரிக்கும் நாள். மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம் பிறக்கும். அடுத்த கட்ட மேற்கல்விக்காக முயற்சி செய்பவர்கள், போட்டித் தேர்வுகளில் பங்கு கொள்பவர்களுக்கு ஆதரவுகள் பிறக்கும். போட்டியில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். எதிர்பார்த்த படி உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கை கொடுக்கும். படித்துக்கொண்டு வேலை செய்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். வேலையிலும் நல்ல உயர்வு ஏற்படும். மன நிறைவை பெறுகிறீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக அமையும். குடும்ப விஷயங்களில் உங்களுடைய தலையீடு இருக்கும். எல்லோருக்கும் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். எல்லோரையும் நல்ல வழிக்கு கொண்டு செல்ல நினைப்பீர்கள். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வருமானம் பிறக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டிய நாள். புதுவிதமான இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். நல்ல எண்ணங்கள் உண்டாகும். புகழ் பெறுவீர்கள். கீர்த்தி அதிகரிக்கும். நல்ல ஞானம் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக அமைவதால் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடும். தெய்வ பலத்தோடு உங்களுடைய வேலைகள் முழுமையாக நடக்கும். வேலை வியாபாரங்களில் பணி உயர்வு ஏற்படும். தொழில் பங்குதாரர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்கள் வெளிப்படும். மற்றவர்களுடைய ஆலோசனைகள் அடுத்த கட்ட நிலைக்கு உயரும். வருமானம் பெறுவீர்கள். லாபகரமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி பிறக்கும்.
படிப்பில் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வீர்கள். வங்கி கணக்கு உயரும். சேமிக்க முற்படுவீர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய களத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் பெறக்கூடும். புகழ் பெறுவீர்கள். சாதாரண வேலைகள் செய்தாலும் அது பிரம்மாண்டமாக இருக்கும். கடினமானதை சீக்கிரமாக முடித்து காட்டுவீர்கள். கொடுத்த பொறுப்புகள் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான பலன்கள் இன்று. உடன் பிறந்தவர்கள் வழியில் ஆதரவு பிறக்கும் நாள். ஒத்துழைப்பு ஏற்படும். தனம் சம்பந்தமான விஷயங்களினால் சில நன்மைகள் பிறக்கும். தெய்வ வழிபாட்டில் நாட்டம் உண்டாக்கும். இறை கடாட்சத்தோடு உங்களுடைய வேலைகளை இந்த நாள் தொடங்கலாம். நவகிரக வழிபாடு பல நன்மையை தரும். அவ்வப்போது செய்யக்கூடிய சிறு சிறு உடற்பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல உடல் அமைப்பை தரும். நவகிரக தோஷங்கள் நீங்குவதற்கு உடற்பயிற்சி மிகவும் நல்லது. 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தந்தை வழியில் சில நன்மைகள் பிறக்கும். கடன் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். இடம், நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களுக்காக கடன் பட வேண்டிய நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு பயணம் சம்பந்தமான விஷயங்களினால் விரயங்கள் ஏற்படலாம். ஆன்மீகம் சம்பந்தமான செயல்பாடுகளில் நாட்டங்கள் உண்டாக்கும். வருமானம் உயர்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமத்திலிருந்து வெளிவருகிறீர்கள். ஆக கடந்த நாட்களில் இருந்த அசௌகரியங்கள் நீங்கும். மனக்குழப்பங்கள் அகலும். தெய்வ பலத்தை கூடுதலாக பெறுகிறீர்கள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்கும். கோவில் திருப்பணிகளில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களையும் அதை சார்ந்த விஷயங்களையும் புரிதல்கள் அதிகரிக்கும். புதுமையான எண்ணங்கள் இருக்கும். நாட்டம் உண்டாக்கும். மன அமைப்பு உங்களுக்கு இந்த நாள் பண்பட்டபடி இருக்கும். கடந்த நாட்களில் சந்திராஷ்டமத்தில் நாள் நீங்கள் செய்ய முடியாத சில காரியங்கள், விடுபட்ட வேலைகளை மிக அழகாக விறுவிறுப்புடன் செய்வீர்கள். பல நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. காரிய அனுகூலம் நடக்கும். வேலைக்கு வெளியே செல்பவர்கள் வண்டி பயணங்களினால் ஆதரவுகள் கிடைக்கும். எழுத்து துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். வீடு, மனை, நிலம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் உருவாகலாம். வெளியூர் பயணங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். புதுமையை விரும்பி அதை செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். குடும்ப உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவுகளினால் சில நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பொதுவாக உங்களுக்கு உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராக்கும். எண்ணப்போக்கு உங்களுக்கு திருப்திகரத்தை கொடுக்கும். எப்பொழுதும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும். ஏதாவது ஒரு புதுமையை செய்ய விரும்புவீர்கள். உங்களை நாடி வரக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையையும் சுக போகத்தையும் நல்ல சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். இந்த நாள் திருப்திக்குரிய நாளாக அமைகிறது. தேக பலம், தெய்வ பலம் கூடும். பரம்பரையாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லதொரு வழி கிடைக்கும். அனுபவங்கள் மேம்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் துணை இருப்பீர்கள். உங்களுடைய செயலுக்கு மற்றவர்களும் துணை இருப்பார்கள். மனதில் நிம்மதி பிறக்கும் நாள். சௌக்கியமாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். விவசாயம், தொழில் செய்பவர்களுக்கு வீடு, மனை, நிலம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரலாம். அது மட்டுமல்ல, வியாபார ஸ்தலத்தை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். வீட்டை அலங்கரிப்பது, பராமரிப்பது போன்ற எண்ணங்கள் உதயமாகும். புதுமையான ஒரு சில வேலைகளை கவனிப்பீர்கள். சொந்தமாக விவசாய பூமி வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிற. நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். மன நிறைவிருக்கும். சகோதரர்கள் வழியில் மகிழ்ச்சி பிறக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சகோதர சகோதரிகள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடும். மனதில் நிம்மதி, மகிழ்ச்சி. பெற்றோர், உற்றார்களுடைய ஆதரவு கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அகலம். மன ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். பிள்ளைகளால் ஆதரவு உண்டு. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பகை விலகும். இதுநாள் வரையில் செய்ய முடியாமல் விடுபட்ட காரியங்கள் கைகூடி வரும். மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். மனதில் நிம்மதியும் குதூகலம் உண்டாக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் இன்று. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். புரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. வேலையில் மாறுபட்ட தன்மைகள் இருக்கலாம்.
ஒரு சிலருக்கு வேலையில் மன அழுத்தங்கள் ஏற்படும். மூத்த அதிகாரிகளுடைய வார்த்தைகள் சங்கடத்தை உருவாக்கலாம். அழுத்தத்திற்கு மேல் அழுத்தம் வருவதால் வேலையில் உங்களால் சரிவர கவனம் செலுத்த முடியாமல் போகும். கூடுமான வரையில் அமைதியாக இருப்பது இந்த நாள் நல்லது. அதிகமாக யாரிடத்திலும் பேச வேண்டாம். கருத்துக்களை கூறாதீர்கள். உங்களுக்கு தெரிந்த விஷயமாக இருந்தாலும் அது சரியானதா என்பதை ஒருமுறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். பிறருடைய விஷயங்களிலும் தலையிடாமல் இருப்பது நல்லது. மீனராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. வெளியில் சாப்பிட வேண்டாம். கூடுமான வரையில் வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுவது நல்லது. வெளியே செல்பவர்கள் கையில் கொண்டு செல்லலாம். விவசாய துறைகளில் இருப்பவர்களுக்கு கால்நடை சம்பந்தமான சின்ன சின்ன விஷயங்களிலும், விவசாயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும், வியாபாரத்திலும் சில செலவுகள் வரலாம். விரயம் ஏற்படாமல் இருக்க யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்வது இந்த நாள் நல்லது. யாரையும் எதிர்பார்க்காதீர்கள். மற்றவர்களை எதிர்பார்த்திருக்காமல் நீங்களே உங்களுடைய வேலைகளை செய்வது எப்பொழுதுமே நல்லது. எதையும் ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நாள். அவசரப்பட வேண்டாம். பிறருடைய மனதிற்கு ஏற்றாற்போல் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. வேலையில் மூத்த அதிகாரிகளிடத்தில் மனம் கோணாதபடி உங்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை தவிருங்கள். உங்களுடைய செயல்களில் சந்தேகிக்க வேண்டாம். நம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள் படிப்பில் சில புரிதலற்ற தன்மை இருக்கும். ஈடுபாடு என்பது காணப்படாது, குழப்பமாக இருக்கும். மேக்ஸ் கணக்கு சம்பந்தமான துறைகளை படிக்கக்கூடியவர்கள், தேர்ந்தெடுத்து செயல்படக்கூடியவர்கள், அதே போல கணினி தொடர்பான துறைகளில் பயணிப்பவர்கள், வேலையில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு மனம் எந்த ஒரு விஷயத்திலும் நாட்டம் இல்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். எண்ணத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். வெளியே செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களில் நிதானம் தேவை. யாருக்கும் எந்த நிலையிலும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். வார்த்தைகளில் மிக மிக எச்சரிக்கை தேவை. எப்பொழுதும் பேசும் பொழுது அன்பாக இருக்க முற்படுங்கள். வாடிக்கையாளர்களிடத்தில் வியாபாரம் செய்பவர்கள் கனிவாக இருக்க வேண்டும். அன்போடு பேசுவது நல்லது. வாகன மாற்றங்களில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்க வேண்டும். உத்தியோக வேலைகளில் சில மாற்றங்கள் வரலாம். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். புதுமையை செய்கிறேன் என்று எந்த சங்கடத்திலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களில் மட்டும் ஈடுபட்டால் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனித்து இருக்க வேண்டும். ஏற்ற இறக்கமாகத்தான் இறக்கும். இனம் புரியாத குழப்பங்களுக்கு உள்ளாகலாம். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. சனி பகவான் ராகு பகவானோடு விரயத்தில் இருக்கிறார். சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். எதிலும் கவனித்து இருங்கள். பொறுமை நிதானம் தேவை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ஒரு சில சூழ்நிலைகள் உத்தியோகத்தில் மாறலாம். ஆலோசனைகள் பெற்று முடிவெடுப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு ஏற்புடைய நாளாக அமைந்திட இறை வழிபாடு, தெய்வ வழிபாடு மிகுந்த நன்மையை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.